வணக்கம். அனைவரையும் அறம் பொருள் இன்பம் மார்னிங் வைப்ஸ்க்கு வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். வெள்ளிக்கிழமை வாழ்க்கையில் வெள்ளிக்கிழமையானது ஓர் அற்புதமான ஒரு மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. சுக்கிரனை மேற்கோள் காட்டுகின்ற நாளாகவும் இந்நாளில் நீங்கள் வழிபாட்டுக்கு மிக உகந்த நாளாக மாற்றிக்கொள்ளவும் உங்கள் உடல் உறுப்பில் சுக்கிலத்தை குறிக்கக்கூடிய ஓர் அற்புதமான இணைப்பு நாளாகவும் இயற்கையில் நீங்கள் சரணடைய வேண்டிய நாள், இயற்கையோடு நம் வாழ்க்கையை பின்னி பிணைக்கின்ற நாள். இந்நாளில் நீங்கள் பொன் பொருள் போன்றவை சேர்த்த மிக உகந்த நாள். நீங்கள் உங்கள் துறைசார் வல்லுநராக நீங்கள் உருவெடுக்க சிந்திக்க வேண்டிய நாள். இந்நாளில் பெற்றதை பன்மடங்கு பெற்று பெருவாழ்வு வாழ மிகவும் உகந்த நாள். சாந்தி தவம் செய்ய மிகச்சிறந்த நாள். எனவே இந்நாளில் நாம் முதலாவதாக ஸ்பெஷல் யோகா அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்கள் கண்ட எளிய முறை, ஒரு குட்டி உடல் பயிற்சிங்க. நம்ம உடல்ல இருக்கிற எல்லா செல்களையும் எல்லா நரம்புகளையும் தூண்டி எழுப்பக்கூடிய, தட்டி எழுப்பிடுங்க இந்த யோகா. இத செய்யறதுக்கு கொஞ்சம் விஸ்திரமான இடத்துல நின்னுட்டு உங்க 2 கால்களுக்கு இடையில 1 அடி இருக்கிறவாறு நீங்க வச்சுட்டு உங்களோட முதல்ல படத்துல தெரிகிற மாதிரி இடது கையை எடுத்து உங்களோட வலது காதை பிடிச்சிட்டு பின்னாடி வலது கையை எடுத்து இடது காதையும் பிடிச்சிட்டு 9 முறை தோப்பு கரணம்னு சொல்லக்கூடிய எளிய முறை உடல் பயிற்சிங்க. இது உங்களை நாள் முழுசும் புத்துணர்ச்சியா வச்சிருக்கும். நாம 9 முறை இப்ப செய்யறோம். நீங்க 21 முறை தேவைப்பட்டா செஞ்சுக்கலாம். பின்னாடி முதல்ல ஆரம்பிக்கலாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. உங்கள் உடல் புத்துணர்வு பெற்றுவிட்டது. அடுத்து மூச்சு பயிற்சிங்க. மூச்சு பயிற்சியினுடைய முக்கியத்துவம் உலகறிஞ்சதுங்க. உங்களோட பெரு விரல் நுனி கூட சுண்டு விரல் மற்றும் மோதிர விரல் இரண்டையும் 2 கைகள்லையும் பெருவிரல் நுனியோட சுண்டு விரல் மற்றும் மோதிர விரலை சேர்த்துக்கிட்டு மீதி இருக்கிற 2 விரல்களை படத்துல இருக்கிற மாதிரி நீட்டி உங்களோட நீங்க சமணம் என்று சொல்லக்கூடிய சுகாசன நிலையில உட்கார்ந்துகிட்டு உங்க கைகளை உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி
நீங்க உங்களோட தொடைப்பகுதி மேல வச்சுட்டு, இது பிராண முத்திரைங்க. உங்களை நாள் முழுசும் புத்துணர்வா வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிராண முத்திரை இது. உங்களோட மூச்சை உள்ளிழுத்து 10 செகண்ட் உள்ள நிறுத்தி அப்படியே நீங்க வெளியிடணும். இந்த மாதிரி ஒரு 5 முறை செய்வோம். எப்பெல்லாம் உங்களுக்கு சோர்வா நாள் களைப்புகள் ஏற்படும் போதெல்லாம் நீங்க இந்த பிராண முத்திரைய 10 தடவை கூட செய்யலாம். கூடவே இந்த பிராணாயாமா செய்யும்போது மிக சீக்கிரத்திலேயே நீங்க புத்துணர்வு பெற்றுவீங்க. 1, மூச்சை உள்ளிழுத்து ஒரு 10 வினாடிகள் வச்சிருந்து வெளியில விடுங்க. 2 விடுங்க. 2, 3, 4, 5, பிராணாயாமாவை தொடர்ந்து தியானம். உங்களோட ஆள்காட்டி விரலை பெருவிரல் நுனியோட சேர்த்துட்டு மீதி 3 விரல்களையும் நேரா நீட்டிட்டு உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி அதே சுகாசன நிலையில தொட மேல உங்களோட கை வச்சுட்டு யாருக்கெல்லாம் தவம் தெரியுதோ அவங்கெல்லாம் ஆக்னே தவத்துல தொடங்கி சாந்தி தவத்துல முடிங்க. தவம் தெரியாதவங்க மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் உங்களோட மூச்சை மட்டும் கவனிங்க. தவத்தை தொடங்கலாம். ஆக்னே
சாந்தி தவம், தவத்தை நிறைவு செய்யலாம். அஃபர்மேஷன் அப்படிங்கிற உறுதிமொழி எப்படி இருக்கணும்னாங்க, ரொம்ப குறுகிய வார்த்தையில உங்க வாழ்க்கையை பத்தின ஒரு குறுகிய வாக்கியமா இருக்கணுங்க. இந்த அஃபர்மேஷன் என்ற உறுதிமொழியை எழுதுறதுனால உங்களோட ஆள் மனசுக்கு நீங்க கட்டளையிடுறீங்க. உங்க வாழ்க்கைய மேம்படுத்தக்கூடிய ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு நிறைய இருக்கு அப்படின்னா ஒன்னொன்னா ஒரு 100 நாள் ஒரு 100 நாள் அப்படி பார்க்கலாங்க. இந்த 100 நாள் சேலஞ்சில் ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு அதை திரும்ப திரும்ப எழுதுனீங்கன்னா எத்தனை முறை வேணாலும் நீங்க எழுதலாம். நீங்க திரும்ப திரும்ப எழுதும்போது உங்க ஆள் மனசுக்கு நீங்க ஒரு டைரி வச்சுட்டு எழுதலாம் அல்லது ஒரு பேப்பர்ல எழுதலாம். எழுத ஆரம்பிங்க. நான் ஒரு உதாரணம் மட்டும் கொடுத்திருக்கிறேன். ஐ ஹவ் பிகம் ரிச் வித் மை பிஸ்னஸ். இன்னும் சின்னதா கூட நீங்க சுருக்கலாம். அது உங்க மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஒழிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. எழுத ஆரம்பிச்சு எத்தனை முறை வேணாலும் எழுதுங்க. முடிந்த அளவுக்கு ஒரு வரியில இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. நூறு நாள் இதை தொடர்ந்து எழுதும்போது உங்களோட ஆள் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருங்க. இது தினமும் காலையில் எழுதும்போது ரொம்ப சக்தி வாய்ந்ததா உங்க ஆள் மனசுல பதிஞ்சிருங்க. அடுத்து ஒரு கிளாஸ்
குடிக்கிறதுக்கான அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு கிளாஸ் வழியா எடுத்துட்டு உங்க முன்னாடி வச்சுட்டு நீங்க சுகாசனத்துல உட்கார்ந்துட்டு உங்களோட படத்துல போட்டிருக்கிற மாதிரி சுண்டு விரல் மற்றும் மோதிர விரல உங்களோட உள்ளங்கையில ஒரு வருந்தி வருங்க, அந்த கோட்டின் மேல வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரல பெருவிரல், அதாவது உங்களோட கட்டை விரலோட நுனியோட சேர்த்துட்டு படத்துல இருக்கிற மாதிரி நுனியோட சேர்த்துட்டு 2 கையிலையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு உள்ளங்கை மேல இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு படத்துல இருக்கிற மாதிரி தெரியலன்னா பாத்துக்குங்க. உங்களோட கிளாஸ்ல இருக்கிற தண்ணிய பார்த்து, அது குடிக்கிறதுக்கு ஏதுவா நீங்க கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி கூட வச்சுக்கலாம். நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி, என்னை மேம்படுத்த உதவும் நீருக்கு நன்றி, என்னை மென்மேலும் மேம்படுத்த உதவும் நீருக்கு நன்றி, உலகிலுள்ள அனைத்து ஜீவராசிகளையும் மேம்படுத்திக் கொண்டிருக்கும் என்னையும் என் குடும்பத்தையும் மேம்படுத்தும் நீருக்கு நன்றி அப்படின்ட்டு சொல்லிட்டு என் கூடவே கூட சொல்லிருக்கலாம். இல்லைனாலும் நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி சொல்லி முடிச்சோடனே அந்த கிளாஸ் தண்ணியை எடுத்து நீங்க அப்படியே பருகிடலாம். முழுவதும் பருகிருங்க. நீங்கள் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இது. நீங்க நன்றி சொல்றதுக்கு மிகச் சரியான நேரம் தினமும் காலை அதிகாலைங்க. உங்களோட இரு கைகளையும் நீங்க வணக்கம் சொல்ற மாதிரி சேர்த்து வச்சுட்டு உங்களோட மார்புக்கு நேரா மேல் பகுதியில பிடிச்சிட்டு உங்க கைகளுக்குள்ள ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு உங்களோட 2 கைகளுக்கு உள்ள இருக்கிற இடத்துல ஒரு அழுத்தத்தை மட்டும் சேர்த்தி கொடுத்துட்டு யாருக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்லணுமோ அவங்களுக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்லலாம். யாரெல்லாம் நீங்க நண்பர்கள், உறவினர்கள் இந்த காணொளிய உங்களுக்கு அனுப்புனவங்க அவங்களுக்கு இப்பவும் நன்றி சொல்லிட்டு இன்னைக்கே அவங்கள தொலைபேசியில தொடர்பு கொண்டு ஒரு நன்றியும் சொல்லிருங்க. முடிஞ்சா நேர்ல பார்த்து ஒரு நன்றி சொல்லுங்க. ஏன்னா உங்களை 100 நாள் உங்களை தொடர்ந்து பின்தொடர்றவங்க உங்களுக்காக, உங்களுக்கு ஒரு நல்லது செய்யணுங்கிறதுக்காக இந்த காணொளிய, இந்த சேனலை உங்களுக்கு அனுப்பிச்சவங்க. உங்களோட அப்பா அம்மா யாரெல்லாம் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு தோணுதோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிடுங்க. அதிகாலை எழுந்து என்னை பின்தொடரும் உங்களுக்கும்
உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் நண்பருக்கும் எனது நன்றிகள். நம்மளோட உணவு முறையில மிகச்சிறந்த ஜீரண உறுப்பு நம்மளோட வாய்தாங்க. நம்மளோட உணவை நம்ம ருசிக்கணும் அப்படின்னா நன்கு வாயில் உமிழ்நீர் சுரக்க 32 முறை நன்கு மென்று கூழாக்கி உள் ஜீரண உறுப்புக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கணும். உணவை நல்ல முறையில் உமிழ்நீர் கலந்து மென்று உண்ண வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். உணவை 32 முறை உமிழ்நீர் கலந்து நல்ல முறையில் எனது ஜீரண உறுப்பு எளிமையாக எடுத்துக்கொள்ளுமாறு நன்கு மென்று 32 முறை மென்று உணவை விழுங்குவேன் என்று உறுதியாக இருக்கிறேன். உணவை நல்ல முறையில் உமிழ்நீர் கலந்து 32 முறை மென்று எனது ஜீரண உறுப்பிற்கு உறுதுணையாக நிற்பேன் என்று உறுதியளிக்கிறேன். இது ஒரு அற்புதமான நாளாக அமையும். ஒவ்வொரு நாளும் 32 முறை எனது உணவை கவனத்துடன் மென்று உமிழ்நீர் கலந்து உண்ணுவேன் என்று உறுதியளிக்கிறேன். ஹோபோனோபோனோ இது ஒரு அற்புதமான ஒரு ரகசியம்ங்க. இந்த ரகசியத்துல நீங்க யாருக்காவது சாரி சொல்லணும்னா யார வேணாலும் நினைச்சுக்கலாம். உங்களுக்கு எது வேணாலும் அடைவதற்காக கூட நீங்க நினைச்சுக்கலாம். இத குறைந்தது 5 முறை, ஒரு நாளைக்கு 3 முறை அல்லது 4 முறை கூட நீங்க இத திரும்ப திரும்ப சொல்லலாம். ஹோபோனோபோனோ அப்படிங்கிறது ஒரு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒரு சூத்திரம்னே சொல்லாங்க. I love you, I am sorry, please forgive me, thank you. I love you, I am sorry, please forgive me, thank you. I love you, I am sorry, please forgive me, thank you. I love you, I am sorry, please forgive me, thank you. I love you, I am sorry, please forgive me, thank you. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்லைங்க, 4-5 விஷயத்துக்கு கூட இந்த சூத்திரத்தை நீங்க பயன்படுத்தலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எனக்கு தேவை ஒருத்தரோட அன்பு அப்படின்னா அவங்களோட பெயர் குறிப்பிட்டு I love you, I am sorry, please forgive me, thank you அப்படின்னு நீங்க உள்ளார்ந்து 5 முறை சொன்னீங்கன்னா டெஃபினட்டா வேலை செய்யுங்க. இந்த சேஞ்ச நீங்க கமெண்ட்ல போடுங்க. முடிஞ்சா என்னோட வாட்ஸ்அப் கூட அனுப்புங்க. அதே மாதிரி
நீங்க யாரிடமாவது தவறு செஞ்சிட்டீங்கன்னா, உங்க அம்மா, அப்பா, நண்பர்கள், உறவினர்கள், கணவன், மனைவி யார்கிட்டயாவது தவறு செஞ்சிட்டீங்கன்னா, இதே மாரி ஒரு 5 முறை அல்லது 10 முறை அவங்க பேர் சொல்லி, ஐ லவ் யூ, ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ. இத 5 முறை சொல்லி பாருங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்லி பாருங்க. உறுதியா ஒரு சேஞ்ச் உங்ககிட்ட நடக்கும். முதல்ல மாற்றம் உங்களிலிருந்து தொடங்கி உலகை நோக்கி. அதனால உங்களுக்குள்ள இருந்த மாற்றம் ஆரம்பிச்சு அவங்கள சென்றடையும். அடுத்து இலக்குங்க. வாழ்க்கையில் இலக்கு இல்ல அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ஒரு போர்க்களம் தாங்க. மிகச்சிறந்த இலக்கை நிர்ணயிக்க வேண்டிய நேரங்க அதிகாலை பொழுது. அதனாலதானா என்னமோ உங்களோட நண்பர்களோ உங்களோட உறவினர்களோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி தினந்தோறும் காலையில ஒரு இலக்கு வச்சு உங்களையும் மேம்படுத்தணும்னு நினைச்சிருக்காங்க. உங்களுக்கான இலக்க நீங்க வரிசைப்படுத்தி எழுதுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு இலக்கா இருக்கோ எல்லாத்தையும் எழுதுங்க. இத திரும்ப திரும்ப தினம் தினம் எழுதுங்க. அதை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. இலக்க நிர்ணயிக்கிறதுக்கு நம்மளோட சேனல்லயே க்ரோ அப்படின்னு ஒரு மெத்தட் போட்டிருக்கேன், தேடி பாருங்க. ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட்லயும் கொடுத்துருக்கேன், உங்களோட இலக்கை எப்படி நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே 5 நிமிஷத்துல தான் இருக்குங்க. உங்களுடைய இலக்க வரிசைப்படுத்தி எழுத ஆரம்பிங்க. யோசிச்சு எழுதுங்க. நிறையாத்த யோசிங்க. நீங்க திரும்ப திரும்ப இலக்கு எழுதுறதுனால உங்களோட இலக்குல இருந்து நீங்க மாறாம, நம்ம பெரும்பகுதியான மனிதர்கள் இலக்க மாத்தி மாத்தி வைக்கிறதுனால வர்ற நிறைய கான்சிக்வன்சிய ஃபேஸ் பண்ண முடியாம எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ நகர்ந்திருப்பாங்க. அதை தவிர்க்கிறதுக்காக தான் நீங்க உங்களோட இலக்க எழுத ஆரம்பிங்க. எவ்வளவு வேணாலும் எழுதுங்க. விஷுவலைசேஷன் என்னும் காட்சிப்படுத்துதல். நீங்க எழுதின இலக்க உங்களோட கண்களை மூடிட்டு ஒரு பெரும் நேரம் எடுத்துக்கங்க. எழுதின இலக்கு எல்லாத்தையும் படிச்சு பார்த்துக்குங்க. கண்களை மூடிட்டு அது எல்லாத்தையும் காட்சிப்படுத்தி பாருங்க. அந்த இலக்க அடையிறதுக்கு அடைந்ததாக இரண்டையுமே காட்சிப்படுத்தி பாருங்க.
விசுவலைசேஷன் அப்படிங்கிற காட்சிப்படுத்துதலினுடைய சக்தி மூளைக்கு நல்ல உணர்ந்த விஷயங்க. நீங்க ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப காட்சிப்படுத்துறதுனால உங்க மூளைக்கு நீங்க பயங்கர பவர்ஃபுல்லா ஒரு கட்டளை இடுறீங்க. இலக்க நோக்கிய பயணம் இருக்கும். உங்க இலக்கு எங்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ ஒத்தவை ஒத்தவை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவாவே ஆவீங்க. அந்த மாதிரி உங்க மூளை திரும்ப திரும்ப அதிகாலையில பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியே தீருங்க. அடுத்தது இன்றைய நாள் செயல்முறை திட்ட வரவோலிங்க. டு டூ லிஸ்ட். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், இலக்கு நோக்கிய பயணம் என்ன, நம்மளோட கமிட்மெண்ட் என்ன இருக்கு, இது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ற டைம்ங்க.
இந்த லிஸ்ட் கூடவே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நீங்க இந்த லிஸ்ட்ல செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, அறம் பொருள் இன்பம் இந்த சேனலை மத்தவங்க குறைஞ்சது ஒரு 10 பேருக்கு இன்னைக்கு கொண்டு போய் சேர்த்துங்க. சிறுதுளி பெருவெள்ளம். நீங்க சேமிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஷேர் பண்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டு டூ லிஸ்ட்ல எல்லாத்தையும் எழுதுங்க. கூடவே அறம் பொருள் இன்பம் சேனலை 10 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க. 10 பேர்த்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவங்கள வரவைங்க. கூட இந்த காணொளி அனுப்பிச்ச, இந்த சேனல் அனுப்பிச்ச உங்களோட நண்பருக்கு 100 நாள் சேலஞ்ச்ல இன்னைக்கு எத்தனாவது நாள்னு போடுங்க. 100 நாள் சேலஞ்ச ஃபர்ஸ்ட் டேவா இருந்தா 100ன்னு போடுங்க. இன்னையிலிருந்து தொடர்ந்து 6:30 மணிக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ண விஷயத்த இந்த டு டூ லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் எழுதி, நீங்க முதல் எழுதுற டு டூ லிஸ்ட் அவங்களுக்கு தேங்க் பண்றதும் வாட்ஸ்அப்ல கூட ஒரு ஃபோன் பண்ணி தேங்க் பண்றதுமா இருக்கட்டும். அதுக்கு பின்னாடி உங்களோட 6:30 மணியில இருந்தான ரொட்டீன், அதிகாலை ரொட்டீன், நாளைக்கு காலையில நீங்க எழுந்திருக்கிறதுக்கு வைக்கிற அலாரம் வரைக்கும் உங்க இலக்கு சார்ந்த அனைத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டு அத ஃபர்ஸ்ட் பட்டியலிடுங்க. எதை முதல்ல செய்யணும், எதை பின்னாடி செய்யணும் அப்படின்னு. அதே சமயம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாளைக்கு நான் போடுற காணொளி நாளைக்கான அதிகாலையில உங்களை வந்து சேரும். கூடவே நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 10 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. நீங்க உங்களோட லைஃப்ல உங்களை சுத்தி இருக்கிற ஒரு 100 பேர்த்த வளர்த்தெடுங்க. அது உங்களையும் இந்த தமிழ் சமுதாயத்தையும் மேம்படுத்தும். இந்த டு டூ லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களோட எல்லா நிகழ்வுகளையும் எழுதிட்டு நீங்க திரும்ப திரும்ப எதை முதல்ல செய்யணும், எதை பின்னாடி செய்யணும், எது விட்டு போச்சோ அதுக்கு நீங்க மாற்று என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, இதுல நீங்க சேமிப்புக்கு உங்களோட சேமிப்பு தொகைய தினம் தினம் எடுத்து வைக்கிறீங்களா அல்லது மாதந்தோறும் எடுத்து வைக்கிறீங்களா, 30% நீங்க சேமிக்கிறீங்களா, உங்களோட வருமானத்துல 30% நீங்க சேமிக்கிறீங்களா அப்படிங்கிறது முதல் கொண்டும், கூடவே உங்களோட குடும்ப பட்ஜெட்கான ஒரு வீடியோ இதுலயே வச்சிருக்கேன். நீங்க சேனல்ல மற்ற வீடியோஸை போய் பாருங்க. பார்த்துட்டு குடும்ப பட்ஜெட் எப்படி தயாரிக்கிறதுன்னு போடுங்க. உங்களோட பிசினஸ் பட்ஜெட் எப்படி பண்றதுன்னு சொல்லி அதையும் நான் சேனல்ல வீடியோவா வச்சிருக்கேன். அதையும் போய் பாருங்க. அது உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் மேம்படுத்துங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெஸ்ட் டிசிப்ளின் மேக்ஸ் எவ்ரிதிங் பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேலை நாட்டு பழமொழி தாங்க. நீங்க 100 அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டீங்கன்னா பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாளைக்கு நான் போடுற அதிகாலை வீடியோ உங்களை வந்து சேரும். உங்களுடைய பயிற்சி வெற்றி அடையட்டும். முயற்சி பன்மடங்காக பெருகி உங்களை வெற்றியடைய செய்யட்டும். இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அமையட்டும் என்று சொல்லி வாழ்க வையகம்.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. அறம் பொருள் இன்பம் அபிஷியல் சேனலுக்காக உங்கள் பிரகாஷ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த காணொளி உடனடியா இன்னொரு 10 நிமிஷத்துல இத நாங்க எடுத்துருவோம். நாளைக்கு புது காணொளியை போடும் பொழுது அது உங்களோட நோட்டிபிகேஷனுக்கு வந்து சேரும். நாளை காலை உங்களை சந்திப்போம். இதுல ஏதாவது சந்தேகம் இருப்பின் நீங்க முன்பின் நகர்த்தி கொள்ள ஒரு 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு. ஸோ நீங்க நகர்த்திக்கிட்டு ஏதாவது குறிப்பு எடுக்கணும்னா கூட குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. நன்றி.